வணக்கம். வடசென்னையில் ஆட்டோ ஓட்டுநரின் மகன் மாநில அளவிலான சாதனைக்கு இணையான வெற்றி. சென்னை வடபகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் மற்றும் கலைசெல்வி தம்பதியரின் மகன் ஜெய்கிரிஷ் சி சங்கரலிங்கம் நாடார் பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று வடசென்னையின் முதல் மாணவராக சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் பல மாணவர்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் வடசென்னை பகுதியில் மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்ற மாணவராக ஜெய்கிரிஷ் உருவெடுத்துள்ளார். இந்த வெற்றி அவரது குடும்பத்தினருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளது. எளிய குடும்ப சூழலில் வளர்ந்த ஜெய்கிரிஷின் தந்தை கண்ணன் தினமும் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வருகிறார். பொருளாதார சவால்கள் இருந்தபோதிலும் தனது மகன் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற கனவுடன் தொடர்ந்து உழைத்துள்ளார். தாயார் கலைசெல்வியும் மகனின் கல்வியில் முழு அக்கறையுடன் இருந்து ஊக்கமளித்துள்ளார். தனது வெற்றிக்கான காரணமாக பெற்றோரின் தியாகம், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் தொடர்ந்து மேற்கொண்ட கடின உழைப்பே காரணம் என ஜெய்கிரிஷ் தெரிவித்துள்ளார். தினசரி திட்டமிட்டு படித்ததுடன் ஒவ்வொரு பாடத்திலும் முழு கவனம் செலுத்தியதன் பலனாக இந்த உயரிய மதிப்பெண் கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது இந்த சாதனையை தொடர்ந்து தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் மாணவர் ஜெய்கிரிஷ் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் நிதியமைச்சருமான மரியா வில்சன் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் எதிர்காலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று பின்னர் இந்திய நிர்வாக சேவையான IAS அதிகாரியாக உயர வேண்டும் என்பதே தனது கனவு மற்றும் இலக்கு என ஜெய்கிரிஷ் தெரிவித்துள்ளார். அவரது இந்த உயர்ந்த இலக்கு பல மாணவர்களுக்கு ஊக்கமாக அமைந்துள்ளது. மாணவர் ஜெய்கிரிஷின் சாதனையை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முயற்சி இருந்தால் எந்த சூழலிலும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஜெய்கிரிஷின் சாதனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. இவர் தான் எங்கள் அப்பா. இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். இவங்க எங்கள் அம்மா. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்தளவுக்கு படிக்கல. ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் யாருக்குமே இல்லை. ஸோ நான் தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பட்டதாரியாக இருக்கணும், ஒரு ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கணுன்ற நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். என்னுடைய கனவு என்னென்னா ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும் தான். IAS ஆஃபீஸர் ஆகி எங்களை மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஸோ சீக்கிரமாக IAS ஆகிறோம்.